அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மூசா நபி வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. உண்மையை உணர்ந்த சூனியக்காரர்கள் உண்மை இறைவனை ஈமான் கொண்டதுடன் அவர்களை மாறுகால் மாறுகை வாங்குவதாகவும் சிலுவையில் அறைந்து கொலை செய்வதாகவும் மிரட்டினான். இவனது மிரட்டலுக்கு சிறிதும் அஞ்சாத அந்த இறை நம்பிக்கையாளர்கள் இவ்வாறு பதில் கூறினார்கள். அதாவது, எங்களிடம் வந்த தெளிவான சான்றுகளையும் எங்களை படைத்தவனையும் விட நாங்கள் உன்னை தேர்ந்தெடுக்கப் போவதில்லை. நீ கூற வேண்டிய தீர்ப்பை கூறிக்கொள். இந்த உலக வாழ்க்கையில் தான் நீ தீர்ப்பு வழங்குவாய் என்றனர். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 20வது அத்தியாயத்தில் 72-73வது வசனத்தில் கூறுகிறான். எங்கள் குற்றங்களையும் நீ எங்களை கட்டாயப்படுத்தி செய்ய வைத்த சூனியத்தையும் எங்கள் இறைவன் மன்னிப்பதற்காக எங்கள் இறைவனை நாங்கள் நம்பிவிட்டோம். அல்லாஹ்வே அறிந்தவன் நிலையானவன் என்றும் கூறினர். மேலும் அல்லாஹ் தன் திருமறையில் 7வது அத்தியாயத்தில் 126வது வசனத்தில் கூறுகிறான். எங்களிடம் வந்த இறைவனின் அத்தாட்சிகளை நாங்கள் நம்பிக்கை கொண்டதை தவிர வேறு எதற்காகவும் நீ எங்களை பழி வாங்கவில்லை என்று பிர்அவுனிடம் கூறிய பிறகு, எங்கள் மீது பொறுமையை சொரிவாயாக, உனக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக எங்களை ஆக்கி எங்களை நீ கைப்பற்றி கொள்வாயாக என்று பிரார்த்தித்தார்கள். இவ்வாறாக முற்பகல் நேரத்தில் சூனியக்காரர்களாக இருந்த அவர்கள் பிற்பகல் நேரத்தில் உயிர் தியாகம் செய்ய துணிந்த மேன்மையானராக மாறினர். இதனை எல்லாம் கன்றும் பிர்அவுனின் சமூக பிரமுகங்கள் பிர்அவுனிடம் இவ்வாறு கேட்டார்கள். அதாவது, அதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 7வது அத்தியாயத்தில் 127வது வசனத்தில் கூறுகிறான். இந்த பூமியில் குழப்பம் செய்வதற்காகவும் உண்மையையும் உனது கடவுள்களையும் புறக்கணிப்பதற்காகவும் மூசாவையும் அவரது சமுதாயத்தையும் விட்டு வைக்க போறீர்களா என்று பிர்அவுனுடைய சமூகத்தார் பிரமுகர்கள் கேட்டனர். அதற்கு பிர்அவுன், அவர்களின் ஆண் மக்களை கொல்வோம், பெண் மக்களை உயிருடன் விட்டு வைப்போம், நாம் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துபவர்கள் என்று கூறினான். பெண் குழந்தைகளை விட்டுவிட்டு ஆண் குழந்தைகளை மட்டும் கொலை செய்கிற இந்த கொடுமை பிர்அவுன் ஆட்சியில் 2வது முறையாக நடந்தது. ஏற்கனவே ஒரு முறை இதே தண்டனையை இஸ்ரவேலர்களுக்கு பிரோன் வழங்கியிருந்தான். தன் ஆட்சியை மிகைக்கக்கூடிய எந்த ஆண்மகனும் பிறந்துவிடக்கூடாது என்ற அச்சமுணர்வே அந்த தண்டனை வழங்கியதற்கு காரணமாகும். ஆனால் அவனது நினைப்பிற்கும் நோக்கத்திற்கும் எதிராகவே நடந்தது என்பதை நாம் அறிந்தோம். அதே போன்று மறுபடியும் ஒரு முறை அந்த தண்டனையை பிர்அவுன் வழங்கிய போது முன்பு போலவே நடந்தது. இந்த முறை இஸ்ரவேலர்களை ஒடுக்குவதும் அவர்களை இழிவுபடுத்துவதும் அவனது நோக்கமாக இருந்தது. இவ்வாறாக இஸ்ரவேலர்கள் மீது கொடுமைகளை கட்டவிழ்ந்து விடுவது என்ற முடிவில் பிர்அவுன் விடாப்பிடியாக இருந்தபோது இது நடந்தது. இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 7வது அத்தியாயத்தில் 128-129வது வசனத்தில் கூறுகிறான். மூசா தனது சமுதாயத்தாரிடம், அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள், பொறுமையாக இருங்கள், நிச்சயமாக பூமி அல்லாஹ்வுக்கே உரியது, தனது அடியார்களின் தான் நாடியோருக்கு அதை உரிமையாக்குவான், இறுதி முடிவு இறைவனை அஞ்சுவோருக்கே சாதகமாக இருக்கும் என்று கூறினார். அதற்கு அவரது சமுதாய மக்கள், நீர் எங்களிடம் வருவதற்கு முன்னரும் நீ எங்களிடம் வந்த பின்னரும் தொல்லை கொடுக்கப்பட்டு வருகிறோம் என்று கூறினர். அதற்கு மூசா, உங்கள் இறைவன் உங்கள் எதிரிகளை அழைத்து உங்களை பூமியில் அவர்களுக்கு பகரமாக்கி எவ்வாறு செயல்படுகிறான் என்பதை கவனிப்பான் என்று கூறினார்.